ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யாருக்காவது லேசாக ஜலதோஷம் இருக்குனாலோ இல்லை குளிர் சீசன் ஆரம்பிச்சிச்சுனாலோ இதை அடிக்கடி நம்ம செய்வோம். ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மிளகு இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ்க்கு முந்திரியோட ரேட்டுக்கு ஈக்குவலண்ட். இது பிளாக் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இதோடைய ப்ரைஸை மட்டும் வச்சில்லைங்க, ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இதை கருப்பு தங்கம்னு சொல்லலாம். கேரளாவில் நிறைய வீட்டில் அவங்களுடைய மரங்களில் மிளகு கொடியை ஏற்றி விட்டுருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் மிளகு கொடியில் வளருது. இதையும் தவிர வியட்நாம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பெப்பர். இதை தவிர கருப்பு பெப்பர், வெள்ளை பெப்பர்னு இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய கலர்லேயும் இருக்குது. கருப்பு மிளகுன்றது ஜஸ்ட்டு ரைப் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளான்ட்லேருந்து எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. அதாவது சூரிய வெளிச்சத்தில் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த தோல் கருப்பு நிறமாக மாறிடுது. ஒயிட் பெப்பர்ன்றது ஊற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தாங்க வித்தியாசம். இந்த தோலை நீக்கிடுறதுனால அதோட ஸ்பைசினஸ்லேயும் டேஸ்ட்லேயும் அதனால தான் நமக்கு வேரியேஷன்ஸ் கிடைக்கிது. பிளாக் பெப்பரோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். இன்க்ரீடியன்ஸோடைய அளவு ஜீரகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஜீரகம், உளுந்து, முழு மல்லி இதெல்லாமே 1/2 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமேட்டு துவரம் பருப்பு 1 டீஸ்பூன். நம்ம இதில் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே ருசியாக இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் சீக்கிரம் கிடைக்கும். அப்படி கடலைப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன். வரமிளகா 3 வச்சுருக்கேன். குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 வரமிளகா வச்சா போதும். இது தவிர நமக்கு புளிக்கரைசல் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 1/2 லெமன் சைஸுக்கு புளிக்கரைசல் எடுத்துக்கலாம். வெங்காயம் எனக்கு பெரிய வெங்காயம் தான் கிடச்சிது. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு பல்லும் நல்ல ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தான் இந்த மிளகு குழம்போட மருத்துவ குணத்தை இன்னுமே அதிகரிக்கும். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறம் மாறினோன்னே எடுத்துடலாம். கடைசியாக மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. முக்கியமாக இந்த மாதிரி மிளகு குழம்பெல்லாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு கடுகும் துளி வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 1/2 தக்காளி ஆப்ஷனலாக நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு குழம்பை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை ட்ராவலுக்கோ நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த வெங்காயம் தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் மற்றபடி நீங்கள் ரெகுலராக செய்யும்போது கண்டிப்பாக வெங்காயமும் இந்த 1/2 தக்காளியும் சேர்த்திங்கன்னா இதோடைய ருசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசலை ஆட் பண்ணிடலாம். அது கூட மஞ்சத்தூள் ரொம்பவே முக்கியங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகோட விழுது இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லேயே நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நம்ம குழம்புல ஊற்றிருக்கிற அந்த நல்லெண்ணெய் லேசாக தெரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சாலும் நடுவில் அதை கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம திக்கான பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்க கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மிளகு குழம்புக்கு இது தாங்க சூப்பரான கன்சிஸ்டன்சி. சுட சுட சாதம் வடித்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்து இந்த குழம்பையோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.